என்னப்பா வாங்கியிருக்க? என்ன தெரியாத மாதிரி கேக்குற? நாளைக்கு பந்தக்கால் ஊன்னல்ல, அதுக்கு சாமான்லாம் வாங்க வேணாவா? சரிப்பா. ஆமா, நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? இல்லப்பா, நாங்களும் அதுக்கு தான் பொருள் வாங்க வந்தோம். அதான் நீங்க வந்துட்டீங்கல்ல, நீங்க வாங்கிட்டு வாங்க, நாங்க கிளம்புறோம். நாங்க எங்க இங்க வாங்க வந்தோம்? வாங்கிட்டு வர சொல்லி போன் பண்ணி ஒரே தொந்தரவு. இங்க பாருமா, சும்மா சொல்லக்கூடாது. உன் மேல என்ன ஒரு பாசம், என்ன ஒரு பிரியம். உன் கல்யாணத்துக்கு பந்தக்கால் நடுறத திருவிழா போல நடத்தணும்னு காலையில இருந்து ஒரே போன் பண்ணிட்டு இருக்காப்புல. யாரு? வேற யாரு? உன் தாய் மாமன் குணாதான். அவன் தாமா பணத்தை கொடுத்து இதெல்லாம் வாங்கிட்டு வான்னு சொன்னான். அதானு பார்த்தேன். நீதான் என் மேல உள்ள அக்கறையில வாங்க வந்துட்டியோன்னு நினைச்சேன். இங்க பாரு, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், எந்த பாவப்பட்ட காசும் என் கல்யாணத்துக்கு செலவாக கூடாது. நாளைக்கு ஊன போற பந்தக்கால்ல அவன் கொடுத்த காசுல ஒரு பொட்டு தானியம் கூட குழிக்குள்ள விழக்கூடாது. அப்புறம் மரியாதை கெட்டுரும். இங்க பார், கல்யாணங்கிறது வீட்டு விசேஷமா இருக்கலாம், ஆனா அதுல ஊர்க்காரங்களும் கலந்துக்கணும். எனக்கு அவனை பிடிக்காது, அதனால அவன் இங்க வரக்கூடாது அப்படின்னு ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரிலாம் அடம் பிடிக்க கூடாது. உனக்கு தாய் மாமா முறைக்கு நாளைக்கு அவன் தான் பந்தக்கால் ஊனுவான். அத ஊரும் பார்க்கும், நீயும் பாப்ப. அதையும் பார்க்கலாம். அக்கா, இந்த ஆள் கூட தேவையில்லாம பேசி டைம் வேஸ்ட்க்கா. நமக்கு நிறைய வேலை இருக்கு, வாக்கா. நீ வா சின்ன பொண்ணு. ஆப்பிள் எவ்வளவுப்பா? 200 ரூபாங்க. 200 ரூபாயா? அம்மா, அதை எடு. தனம் தானே? நீ அண்ணன் தானே? ஏய் மீனா, நான் சொன்னேன்ல, இதுதான் தனம். ஓ, இவங்க தானா? ஏய், என்னடி இவ்ளோ பெரிய பொம்பளை ஆயிட்ட? 2 குழந்தை பெத்தா எல்லா பொம்பளைங்களும் இப்படிதான் ஆவாங்க. அப்படின்னா நானும் கல்யாணம் பண்ண இப்படிதானா? நீ மட்டும் என்ன விதி விலக்கா? நீயும் இப்படிதான் ஆவ. சரி, என்ன விடு. இன்னும் இந்த கேடு கெட்ட திருட்டு பழக்கம் உன்னை விட்டு போகலல்ல? ஓ சரி, விடுடி விடுடி. இதெல்லாம் சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே. ஹலோ, ஹாய். சரி சரி சரி. ஹலோ அக்கா, எவ்வளவு ஆச்சு? 100 ரூபாங்க. 100 ரூபாய். ஓ, இந்தா குடி. சில்லற இல்லங்க. மிச்சத்துக்கு நான் பழத்தை எடுத்துக்கிட்டேன். இப்படியே விளக்கண மாதிரி இருக்காத. கண்ணுல விளக்கணைய ஊத்திக்கிட்டா அலாட்டா இரு. இல்லன்னா என்ன மாதிரி 4 பேர் வந்தா கடையை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. வா போலாம்க்கா. வா. நீ என்னடி கல்யாணம் பண்ணிட்டு போனவ புருஷன் வீடே கதின்னு கிடந்துட்ட? ஒரு நல்லது கெட்டது கூட ஊர் பக்கம் வரல. எங்கடி, கல்யாணம் முடிஞ்சு என் புருஷன் 1 வருஷம் தான் என் கூட இருந்தாரு. 2 பிள்ளைங்க பிறந்ததும் சம்பாதிக்கணும்னு துபாய்க்கு போயிட்டாரு. பிள்ளைங்களையும் என் மாமனாரு மாமியார பாக்குறதுக்கே நேரம் சரியா இருந்துச்சு. அவருக்கும் லீவு கிடைக்கல. இப்பதான் நேரம் கிடைச்சது. 1 வாரம் இருந்துட்டு போலான்னு வந்தேன். ஆனா ஒண்ணு, என் புருஷனுக்கு அவர் கம்பெனி லீவு கொடுத்தாலும் கொடுத்துரும். ஆனா இந்த பொண்டாட்டிங்களுக்கு புருஷன் வீட்டுல லீவே கிடைக்காதுரி. நான் என்னத்த சொல்றது? சரி சரி, புலம்பாத, குழந்தைய புடி. குடு குடு. பாத்து பாத்து. மீனா, அந்த பத்திரிக்கை எடு. இங்க வா. இந்தா. ஏய், என்னது இது? கல்யாண பத்திரிக்கை? அண்ணத்துக்கு கல்யாணமா? யாரு சிக்கினது? என் மாமா மகன். யார் இந்த சின்னவனா? இல்ல, பெரியதான். ஓ, அந்த சிடுமூஞ்சி சரவணனா? எப்பவும் அவன் மூஞ்சில 3 கிலோ சோகத்தை தொங்கிட்டு திரிவானே, அவனா? அவனை நீதான் கட்டிக்கணும். பின்ன வேற யார் பொண்ணு கொடுப்பா? ஏய்,
இப்பதான் தெரியுது அவன் உன்கிட்ட சிக்கல நீதான் அவன்கிட்ட சிக்கியிருக்க. எதுக்கும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்க. ஆ? எம்மாடி, நான் வாக்கப்பட்டு என் மாமா வீட்டுக்கு போற சந்தோஷத்துல இருக்கேன். வந்ததும் உன் ஆறுதல் வேலைய ஆரம்பிச்சிடாத தாயி. சரி அதை விடு. இந்த தானம் ஊருக்குள்ள வந்திருக்க. ஊரெல்லாம் வளைச்சு வளைச்சு உன் மாமா பத்திரிக்கை வைக்கிறாரு. நான் ஒருத்தி அவர் கண்ணுக்கு தெரியலையா? முதல்ல அவர் 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டு இரு. வா பாப்பா. டீனா, டக்குன்னு திரும்பாத. அண்ணன் நம்மளை பார்த்துட்டு இருக்கா. இதுக்கு தான் நான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன். கிளம்புனியா? சரி, ஓகே. என் மேல கை வை. என்னடி சொல்ற? கைய வை குணா, வை. எவ்வளவு தைரியம் உனக்கு? ஏய், என்னாச்சு? என் மேல கை வச்சுட்டான். உங்க மேல கை வைக்கிறதுக்கெல்லாம் இவன் தொட்டிருக்க மாட்டான். செயின் போட்டிருக்கீங்கல்ல, அதான் கை வச்சிருப்பான். திருட்டு பையன். ஹலோ, நான் பொருள் வாங்க தான் வந்தேன். தெரியாம இவங்க மேல கைப்பற்றுச்சு. அதை இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. நியாயப்படி பார்த்தா நீங்க தான் என்கிட்ட சாரி கேட்கணும். ஆனா பரவாயில்ல, நானே கேட்கிறேன். சாரி. மாப்பிள, நீங்க அங்கதானே இருந்தீங்க, இங்க எதுக்கு வந்த? வாங்க. இவர் யாரு? ஆம்,